Hey guys, welcome back. In the video நம்ம வந்து ஒரு வைஃபை ரிசீவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுனில் டெஸ்க்டாப் வாங்கியிருப்பீங்க. சில பேர் எல்லாமே வந்து ஒரு பழைய லேப்டாப் வச்சுருப்பீங்க. நானும் இவ்வளோ நாள் வந்து லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த லேப்டாப் ரொம்ப பழசாயிடுச்சு. போன மாதம் தான் வந்து டெஸ்க்டாப் அப்கிரேட் பண்ணேன். அந்த டெஸ்க்டாப்பில் மதர் போர்டில் இன்பில்ட்டாகவே வைஃபை இருக்குது. பட் ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த வைஃபை வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவே இல்லை. நம்ம ஃபோனோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சாலே வந்து ஒரு பாயிண்ட் தான் காட்டுது. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்தப்போ வைஃபை ரிசீவர் வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து ரவுட்டர்லேருந்து லேண்ட் கேபிள் இழுத்துட்டு வந்து கம்ப்யூட்டர்கிட்ட வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது வேறு ரூமில் இருக்குது, ரவுட்டர் வேறு ரூமில் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகாத விஷயம். டிபி லிங்க்லேருந்து ஒரு வைஃபை ரிசீவர் தான் பார்த்துருக்கேன். வித் ஆண்டனோட வருது. நார்மலாக வந்து பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அது கூட சூஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து சிக்னல் ரிசெப்ஷன் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாடலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 800 சம்திங் அந்த ப்ரைஸுக்கு தான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ஃபஸ்ட் வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு வைஃபையோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதுன்னு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மகிட்ட இந்த டிபி லிங்கோட வைஃபை ரிசீவர் இருக்குது. டெஸ்க்டாப்க்கு வந்து வைஃபை ரிசீவர் தேவைப்பட்டது. நான் யூஸ் பண்ணுறது வந்து B450 மதர் போர்டு. அதில் வந்து இன்பில்ட்டாகவே வைஃபை இருக்குது. பட் அந்த வைஃபை வந்து பெரிய அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சிக்னல் ரிசெப்ஷன் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. வீட்டில் ஆயுத பூஜைக்கு வந்து ஏதாவது பொருள் தடான்னா இந்த டப்பாவை கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பொட்டெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இது வீட்டுக்கு வந்து. பட் எனக்கு தான் வந்து சுத்தமாக டைம் கிடைக்கல. நடுவில் ஒரு வாரம் ஊர் வேறு போயிட்டேன். பேக்கேஜிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. இது வந்து 830 ருபீஸ்க்கு என்னமோ வாங்கியிருந்தேன். இது வந்து 300 MBPS சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் ஒரு 100 MBPS வைஃபை இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வைஃபைலேயே ஒரு 70 to 80 MBPS ரிசீவ் ஆகும். இது வந்து சிங்கிள் பேண்ட் வைஃபை ரிசீவர் தான், டூவல் பேண்ட் கிடையாது. 2.4 GHz வந்து சப்போர்ட் இருக்கும். இதில் வந்து இன்க்ரீஸ்டு ரேஞ்ச் ஃபார் ஸ்மூத் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடு எவ்வளோ ரிசீவ் ஆகுதுன்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வைஃபைல. இதில் வந்து சிங்கிள் டேப் வந்து அந்த WPS பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரவுட்டரில் அந்த WPS பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இதுலேயே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் நெட்வொர்க்கு. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து போட தேவையில்ல. அண்ட் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா அதான் சொன்ன மாதிரி தான். மேக்ஸிமம் பேண்ட்ஸ் 2.4 GHz தான். இது 5 GHz கிடையாது. LED இண்டிகேட்டர் அண்ட் WPS பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அந்த டிவைஸ் இருக்குது. செம்ம காம்பேக்டாக இருக்குது. பட் டப்பா தான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நானும் வந்து ஏதோ நினச்சிட்டேன். அண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த ஆண்டனா வந்து இருக்குது. ஸோ ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி தான் இருக்குது இது. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். அண்ட் கேபிள் வந்து மாசாக இருக்குது. கேபிள் USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து டைப் A போட்டிருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து CDயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம்லேயும் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் காட்டுறேன். பட் நம்ம சிஸ்டமில் DVD ரைட்டர்லாம் கிடையாது. அண்ட் யூசர் மேனுவல் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுனில் சிஸ்டம் வாங்கியிருப்பீங்க. சிஸ்டமுக்கு வைஃபை கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அப்படியே டெஸ்க்டாப்க்கு மேலே வச்சுட்டாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 75 MBPS வந்து வைஃபையில் ரிசீவ் ஆகிருக்கு. டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு எப்போவுமே அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த 70+ MBPS வந்து வைஃபைலேயே நம்மளுக்கு கிடைக்கிது. சப்போஸ் உங்கள் ரவுட்டர் வந்து 5 GHz இருக்குது அண்ட் உங்கள் ரிசீவரும் 5 GHz சப்போர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து 100+ MBPS உங்களுக்கு வைஃபைல கிடைக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெஸ்க்டாப்க்கு வந்து 70 MBPS வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். எனக்கு கேட்டால் வந்து எனக்கு ஒரு 30 MBPS வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரியல் டைம் வைஃபை ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயே வந்து ஒரு டெஸ்க்டாப்க்கு ஒரு வைஃபை ரிசீவர் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ராடக்டாகவே இருக்குது. எனக்கு வந்து ஸ்பீடு கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்குது. அதையும் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும், அதுவே வந்து டிடெக்ட் ஆகிடுது. ஒரு ஹேசல் ஃப்ரீயான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டப்பாவில் தான் வந்து இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க. பட் டிவைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து டெஸ்க்டாப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ஓல்டு லேப்டாப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப்னா நம்ம டேபிள் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லேப்டாப்னா இது அப்படியே வயர் தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. லேப்டாப்ஸ்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, பென்ட்ரைவ் சைஸில் அந்த 150 MBPS ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது 150 300 MBPSலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வைஃபைல நம்மளுக்கு 300 MBPSலாம் கிடையாது. 5 GHz அந்த பேண்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு 100 MBPS மேலே வந்து வைஃபைலேயே உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் 2.4 GHzல வந்து 100 MBPS கிடைக்கிறதே வந்து கஷ்டம் தான். மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு வந்து இது சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.